காரசாரமான காடை மிளகு தொக்கு செய்யறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். டேஸ்டியான இந்த டிஷ் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். காடையை வாங்கி கழுவி க்ளீன் பண்ணிட்டோன்னா இது ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். சாதத்தோடு கலந்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 8 காடை எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு தயிர் மஞ்சப்பொடி சேர்த்து இதை ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த தொக்கு செய்யறதுக்கு 4லேருந்து 5 பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி, 1 துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, 1 கைப்பிடி அளவுக்கு பச்சை கொத்தமல்லி. முதல்ல மிக்ஸி ஜாரில் இஞ்சி பீசஸ், பூண்டு பற்கள், கூடவே நம்ம மசாலாவுக்கு மிளகு, சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் இதில் சேர்த்துடலாம். நல்ல ஃப்ளேவரும் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அடுத்தது 2 பழுத்த தக்காளி பழத்தை சேர்த்து இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்க போகிறோம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காய ஸ்லைஸை வதக்கிடலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிட போகிறோம். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை பெரட்டி கொடுத்துடலாம். இது எல்லாம் பெரட்டினதுக்கப்புறம் எண்ணெய் லைட்டாக தெளிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சப்பொடி சேர்த்துக்க போகிறோம். மிளகு சேர்த்தனால காரம் எவ்வளோ தேவையோ அது செக் பண்ணி தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடை இதில் சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா அதில் கலக்கிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் வதக்கணும். இப்போது காடை நல்லா வதங்கி அந்த மசாலாவோடு கலந்து வந்ததுக்கப்புறம் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி இந்த குழம்பை தட்டு போட்டு மூடி ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வேக வைக்கலாம். காடை துண்டுகள் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலையை கார்னிஷ் பண்ணிவிட்டு சூடான சாதத்தோடு இதை சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்டுட்டு எல்லோரும் உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. இந்த காடை மிளகு தொக்கை சப்பாத்தி, பட்டர் நானோடவும் சர்வ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எப்போவுமே சிக்கன் சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடித்தவங்களுக்கு இந்த காடை டிஷ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா வண்ணக்களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.